வணக்கம். நீங்கள் ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பிஸ்னஸை இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு பிராண்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கதை உங்களுக்காக தான். நம்ம நாட்டில் அதிகமாக விற்கக்கூடியது டீயா காஃபியா அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லிடுவீங்க டீ தான்னு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து 2010 காஃபியை மட்டுமே மையப்படுத்தி ஒரு பிராண்டை லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். நம்ம சென்னையில் ஆரம்பித்த இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு இன்றைக்கி நாடு முழுக்க 150க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்ஸ் இருக்குங்க. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பிராண்டாக மாறினாங்க பார்த்துடலாமா? அண்ட் உங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். அந்த கன்சல்டேஷனில் உங்களோட பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலாக மாற்றுறது எப்படி அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரான்ச்சைஸில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த மாடியூல் சூட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலாக மாற்றுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப்பையும் உங்களுக்கு கொடுத்துருவோங்க. அண்ட் நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இவங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபியை இந்தியா முழுக்க ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலாக கொண்டு போகணும் அப்படின்றதாங்க. இதுக்கு இவங்க ஃபாலோ பண்ணது 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ். நம்பர் 1, ரைட் லொக்கேஷன். பொதுவாக இந்த காஃபி அவுட்லெட்ஸ் எல்லாம் எங்கே வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியாலையோ இல்லை நிறைய ரெசிடென்ஸ் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாலையோ வைப்பாங்க. ஆனால் இவங்களுடைய லொக்கேஷன் ஸ்ட்ராட்டஜியே வேறங்க. இவங்களுடைய அவுட்லெட்ஸ் எல்லாம் பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் இருக்கும், இல்லைனா ஆஃபீஸஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஏரியாஸில் இருக்குங்க. இந்த லொக்கேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து இவங்களை யூனிக்காக காமிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு டூலாக இருந்துச்சுங்க. நம்பர் 2, ஃபாஸ்ட் சர்விங் கியோஸ்க் மாடல். பொதுவாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஒரு உடுப்பி ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் காஃபி ஹவுஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் கஸ்டமர் வந்து ஒரு டேபிளில் உட்காந்து சர்வர் ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறமா அவரோட டேபிளில் காஃபியோ டீயோ எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களோட மாடியூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கியோஸ்க் மாடலில் இருக்குங்க. கஸ்டமர் வரணும், பே பண்ணணும், செல்ஃப் சர்வீஸில் காஃபி எடுத்துகிட்டு போய் டக்குன்னு குடிச்சு கிளம்பி போயிடலாம். ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் சர்விங் மாடியூலும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. நம்பர் 3, கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச். அதாவது கஸ்டமருக்கு தரமான சுவையான காஃபியை குறைஞ்ச விலையில் கொடுக்கணுங்க. இதுவுமே இவங்களுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று. இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி தாங்க மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிராண்டாக மாறி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் மாடியூல் எப்படி கிளிக் ஆச்சு தெரியுங்களா? அதுக்குமே ஒரு 3 காரணம் இருக்குங்க. 1, அஃபோர்டபுள் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ. பொதுவாக ஒருத்தர் உங்களோட பிராண்டை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு வராருன்னா அவருக்கு இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ அப்படின்னு சார்ஜ் பண்ணுவீங்க. இவங்களுடைய இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ எவ்வளோனா 4 லட்ச ரூபாங்க. பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தாங்க. இதனால தான் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு இவ்வளோ அவுட்லெட்ஸ் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்துச்சுங்க. நம்பர் 2, அஃபோர்டபுள் செட்டப் காஸ்ட். ஒருத்தர் உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸ் இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ பே பண்ணி எடுத்துக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த கடையை செட்டப் பண்ணுறதுக்கான செட்டப் ஃபீ அப்படின்றது இருக்குது இல்லைங்களா? அதாவது அதில் இன்டீரியர் பண்ணணும், டேபிள் சேர் இதெல்லாம் போடணும். பட் இவங்களோடது ஒரு கியோஸ்க் மாடல் அப்படின்றதுனால ரொம்ப சின்ன கடை தான். அதுலேயுமே ஒரு சின்ன கவுண்டர் இருக்கும், அதுக்கு முன்னாடி 2 டேபிள்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுக்கான செட்டப் காஸ்ட்டும் கம்மி. இதுவுமே ஒரு முக்கியமான காரணம் இவ்வளோ அவுட்லெட்ஸ் வந்ததுக்கு. நம்பர் 3, ஸ்டாண்டர்டைசேஷன். ஒரு கஸ்டமர் மெட்ராஸ் காஃபி அவுட்லெட்டோடைய எந்த ஃப்ரான்ச்சைஸ் யூனிட்ஸ்க்கு போனாலும் காஃபியோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அங்கே பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குங்க. இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றது இவங்க ப்ராசஸை ப்ராப்பராக எஸ்ஓபி பண்ணி அதை ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. இந்த 3 காரணத்தால தான் மெட்ராஸ் காஃபி ஹவுஸோடைய ஃப்ரான்ச்சைஸ் மாடியூல் அப்படின்றது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிச்சு. இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸோடைய வெற்றியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு ட்ரெடிஷ்னல் காஃபி தான், ஆனால் அதை ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலாக மாற்றும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். இவங்க வெறும் காஃபியை விற்கிறது கிடையாதுங்க, இவங்க கலாச்சார அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களுமே உங்களோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலாக மாற்றணும் அப்படின்னா திரும்ப சொல்கிறேன், மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷனில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.